ஜீவ புஸ்தகம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்றெழுது. கர்த்தர் ஜெயம் கொள்கிற விசுவாசிகளுக்கு விசேஷித்த வெகுமதியை வாக்கு பண்ணுகிறார். தேவனுடைய கிருபை பரிசுத்தமானது, அவருடைய மகிமையும் பரிசுத்தமானது, அவர் கொடுக்கிற வெகுமதியும் பரிசுத்தமானது. பரிசுத்தம் பரிபூரணம் அடையும் போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது. கர்த்தரோ தம்முடைய பரிசுத்தவான்களை கனப்படுத்தி மேன்மைப்படுத்துகிறார். தம்முடைய தெய்வீக வாக்குத்தத்தங்களை அவர்களுக்கு கிருபையாக கொடுக்கிறார். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும் என்று கிறிஸ்துவானவர் வாக்கு பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்துவனிடத்தில் ஒரு விசேஷித்த புஸ்தகம் இருக்கிறது. இதற்கு ஜீவ புஸ்தகம் என்று பெயர். கிறிஸ்துவானவர் தம்மை விசுவாசித்து ஆத்தும ரட்சிப்பை பெற்றுக் கொண்டவர்களுடைய பெயர்களை இந்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தர் தம்மிடத்தில் உள்ள ஜீவ புஸ்தகத்தை தம்முடைய பிதாவுக்கு முன்பாகவும் அவருடைய தூதர்களுக்கு முன்பாகவும் சமர்ப்பிப்பார். ஜெயம் கொள்கிற விசுவாசிகளுடைய நாமத்தை கிறிஸ்துவானவர் இந்த ஜீவ புஸ்தகத்தில் இருந்து கிறுக்கி போட மாட்டார். அவர்கள் தங்கள் விசுவாசத்தில் ஜெயம் கொண்டவர்கள் என்று கிறிஸ்துவானவர் பிதாவுக்கு முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவர்களுடைய நாமத்தை அறிக்கை செய்வார். இதுவே கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு கிடைக்கப் போகிற மிகப்பெரிய மேன்மை. நாம் இப்பிரபஞ்சத்தில் ஜீவிக்கும் காலம் வரையிலும் நமக்கு பாடுகளும் வேதனைகளும் உபத்திரவங்களும் உண்டு. சத்துருவின் போராட்டங்களும் நமக்கு உண்டு. இவை எல்லாவற்றிலும் நாம் விசுவாசத்தோடு கர்த்தரை பற்றிக் கொள்ள வேண்டும். சத்துருவை ஜெயிக்க வேண்டும். ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட மேன்மையான ஆசீர்வாதத்தை வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த செய்தி சர்தை சபைக்கு விசேஷமாக சொல்லப்பட்டிருந்தாலும் இதை எல்லா சபைக்கும் பொதுவான செய்தியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று கிறிஸ்துவானவர் திருவுளம் பற்றுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3, 2, 3 ஆகிய வசனங்களில் கூறப்பட்டிருக்கும் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவோரின் நாமங்களை இயேசு கிறிஸ்து ஜீவ புஸ்தகத்தில் இருந்து கிறுக்கி போட மாட்டார். அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படியவில்லை என்றால் நமது நாமமும் ஜீவ புஸ்தகத்தில் இருந்து கிறுக்கி போடப்படும். எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பெயரை என் புஸ்தகத்தில் இருந்து கிறுக்கி போடுவேன் என்று தேவன் மோசேயிடம் கூறியிருக்கிறார். ஜீவ புஸ்தகத்தில் இருந்து அவர்கள் பேர் கிறுக்கப்பட்டு போவதாக, நீதிமான்கள் பேரோட அவர்கள் பேர் எழுதப்படாதிருப்பதாக என்று சங்கீதக்காரன் பரிசுத்த ஆவியினால் தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுகிறான். ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்தில் இருந்தும் பரிசுத்த நகரத்தில் இருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளில் இருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார் என்று இயேசு கிறிஸ்துவும் ஜனங்களை எச்சரித்து கூறுகிறார்.